விழிக்கும் கண்கள் சார்பாக அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாருங்கள் தொடர்வோம். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சனில் சிங்குலர் ப்ளூரல் ஃபார்மை வச்சு இந்த அட்டவணையை பயன்படுத்தி வாக்கியங்களை உருவாக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது தேர்ட் பர்சனில் சிங்குலர் அண்ட் ப்ளூரலை வச்சு வாக்கியங்களை உருவாக்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் பார்த்திங்கன்னா வாக்கியங்கள் உருவாகும் போது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி உருவாக்குவது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே நம்ம உருவாக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இங்கே டேபிள் உள்ளது மட்டும் வச்சு நம்ம தேர்ட் பர்சனில் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக முடிக்க போகிறோம். இங்கே நல்லா இன்றைக்கி நோட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு இந்த தேர்ட் பர்சனில் சிங்குலர் ஹீ சி இட் நேம்ஸ் எல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்க. அதாவது இஸ் வரும், இங்கே பார்த்தீங்கன்னா டஷ் வரும், டூக்கு பதிலாக ப்ரெசென்ட்ல பார்த்தீங்கன்னா மெயின் வெர்பு கூட எஸ் சேர்க்க வேண்டியது இருக்கும். அதாவது ரைட்ஸ்னு சேர்க்கணும். ஹேவுக்கு பதிலாக நம்ம ஹேஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ எப்படி வாக்கியங்கள் உருவாக்க போறோம்னா ஜஸ்ட் ஹீ எடுத்துக்கிட்டு பி வெர்பில் ப்ரெசென்ட் என்னது இஸ், ஸோ ஹீ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன மீனிங் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி நம்ம உருவாக்க போறோம்னு கேட்டிங்கன்னா இப்போ ஐ ஆம் அப்படின்னு எடுத்திங்கன்னா நான் இருக்கிறேன் சொல்கிறோம் ஓகேங்களா. இப்போ வி ஆர்னு எடுத்துக்கிட்டோம்னா நாங்கள் இருக்கிறோம் புரிஞ்சுதுங்களா. ஸோ யூ ஆர்னா நீ இருக்கிறாய். ப்ளூரலில் யூ எடுத்துக்கிட்டோம்னா யூ ஆர்ன்றப்ப நீங்கள் இருக்கிறீர்கள் புரிஞ்சுதுங்களா. ஸோ ஹீ இஸ் அப்படின்னா அவன் இருக்கிறான் புரிஞ்சுதுங்களா. ஸோ ஷீ இஸ்னா அவள் இருக்கிறாள். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மீனிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பர்சன் ஆல்ரெடி உங்களுக்கு விளக்குனதுக்கப்புறம் நீங்களே பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்டை வச்சு நீங்கள் உருவாக்கிக்குவீங்க ஓகேங்களா. ஒரு சிலவங்க இதுவும் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த பதிவு. ஹீ வந்துட்டா பி வெர்பில் ப்ரெசென்ட்னு வரும் இஸ். ஹீ இஸ் அப்படின்னா அவன் இருக்கிறான். she is அவள் இருக்கிறாள். இட்ஸ்னா இது இருக்கிறது இல்லைன்னா அது இருக்கிறது ஓகேங்களா. ரெண்டு மீனிங்காக அது இட்டுக்கு இதுவும் சொல்லலாம் அதுவும் சொல்லலாம். அது இருக்கிறது. நெக்ஸ்ட் குமார் இஸ் அப்படின்னா குமார் இருக்கிறான். அது இது பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீ சி இட் நேம்ஸ்லாம் வந்துட்டா வாஸ் வரும். ஃபுல்லாக எல்லாத்துக்குமே வாஸ் தான் வரும். ஸோ ஹீ வாஸ். ஹி வாஸ் அப்படின்னா அவன் இருந்தான். நெக்ஸ்ட்டு சி யூஸ் பண்ண போகிறோம். சி யூஸ் பண்ணி வாஸ். சி வாஸ் அப்படின்னா அவள் இருந்தாள். அடுத்தது இட் வாஸ். இட் வாஸ்னா அது இருந்தது. குமார் வாஸ்னா குமார் இருந்தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வச்சு பார்க்க போகிறோம். ஹீ வில் பி அப்படின்னா அவன் இருப்பான். she will be. she will be அவள் இருப்பாள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா it will be அது இருக்கும். அது இல்லைன்னா இது ஓகே. அது இருக்கும் அல்லது இது இருக்கும். குமார் will be குமார் இருப்பான். டூ வெர்பு பார்க்க போகிறோம். டூ வெர்பில் ப்ரெசன்ட். ஹீ வந்துட்டா டூ வெர்பு பார்த்தீங்கன்னா என்ன வரும் டஸ். டூ வராது டஷ் வரும். ஹீ சி இட் நேம்ஸ் எல்லாத்துக்கும் டஸ் தான். ஹீ டஸ். ஹீ டஸ் அப்படின்னா அவன் செய்கிறான். அவன் செய்கிறான் எதை செய்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் இங்கிட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஆப்ஜெக்ட் போட்டிங்கன்னா வந்துடும் ஓகேல. ஹீ டஸ் எ ஒர்க் அப்படின்னா அவன் வேலை செய்கிறான் புரிஞ்சுதுங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷீ டஸ் அதோட மீனிங் அவள் செய்கிறாள். நெக்ஸ்ட் இட் டஸ் இதுக்கு மீனிங் என்ன அது செய்கிறது. குமார் டஸ்னா குமார் செய்கிறான். அடுத்தது டூ வெர்பில் பாஸ்ட். பாஸ்ட்டை பொறுத்தல உள்ள டூ வெர்பில் எல்லா சப்ஜெக்ட்டுமே டீட்டு தான் வரும் ஓகே. ஸோ ஹீ இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் டீட்டு தான் வரும் ஓகே. ஸோ ஹீ டீட் அப்படின்னா அவன் செய்தான். நெக்ஸ்ட்டு சி டீட் அப்படின்னா அவள் செய்தாள். நெக்ஸ்ட்டு இட் டீட். இட் டீட் அப்படின்னா அது செய்தது. ஃபைனலாக நேம்ஸு. ஸோ குமார் டிட் அப்படின்னா குமார் செய்தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ வெர்பில் ஃப்யூச்சர் பார்க்க போகிறோம். ஹீ வில் டூ. ஹீ வில் டூனா அவன் செய்வான். நெக்ஸ்ட் சி வில் டூ அப்படின்னா அவள் செய்வாள். நெக்ஸ்ட்டு இட் வில் டூ. இட் வில் டூனா அது செய்யும். நெக்ஸ்ட்டு குமார் வில் டூ அப்படின்னா குமார் செய்வான். ஸோ ஃபியூச்சர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் வெர்பு வச்சு பார்க்க போகிறோம். மெயின் வெர்பில் ப்ரெசண்ட். தேர்ட் பர்சனில் சிங்குலர் வந்துட்டா ஹீ சி இட் நேம்ஸ் வரும்போது நம்ம மெயின் வெர்பு கூட எஸ் சேர்த்தாகணும். ஸோ ஹீ ரைட்ஸ். ஹீ ரைட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி வில் டூ. சி வில் டூனா அவன் செய்வான். நெக்ஸ்ட் குமார் வில் டூ. குமார் செய்வான்.
அப்படின்னா அவன் எழுதுகிறான். நெக்ஸ்ட்டு she writes, அவள் எழுதுகிறாள். நெக்ஸ்ட்டு it writes, அப்படின்னா அது எழுதுகிறது. நெக்ஸ்ட்டு குமார் writes, அப்படின்னா குமார் எழுதுகிறான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் வெர்பில் பாஸ்ட்டு. ரைட்டுக்கு வந்து பாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோட். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ரோட். ஸோ ஹீ ரோட். ஹீ ரோட் அவன் எழுதினான். நெக்ஸ்ட்டு ஷீ ரோட். ஷீ ரோட்னா அவள் எழுதினாள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் ரோட். இட் ரோட்னா அது எழுதியது. ஃபைனலாக குமார் ரோட், அப்படின்னா குமார் எழுதினான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் வெர்பில் ஃப்யூச்சர். ஹீ வந்துட்டு ஃப்யூச்சருக்கு மெயின் வெர்பில் ஃப்யூச்சர் என்ன வரும்? வில் போட்டு ரைட். எல்லா சப்ஜெக்ட்டுமே வில் ரைட் தான். ஹீ வில் ரைட் அப்படின்னா அவன் எழுதுவான். நெக்ஸ்ட்டு ஷீ வில் ரைட் அப்படின்னா அவள் எழுதுவாள். நெக்ஸ்ட்டு இட் வில் ரைட். இட் வில் ரைட்னா அது எழுதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குமார் வில் ரைட். குமார் வில் ரைட்னா குமார் எழுதுவான். மெயின் வெர்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேஸ், ஹேவ், ஹேட் யூசேஜில். ஸோ ஹீ வந்துட்டா ஹேஸ் தான் வரும். ஹி ஹேஸ்னா அவனிடம் இருக்கிறது. ஸோ இப்போ ஹி ஹேஸ் ஏ கார்னா அவனிடம் ஒரு கார் இருக்கிறது அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஹி ஹேஸ்ன்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். அப்படின்றப்ப அவனிடம் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு சி ஹேஸ் அப்படின்னா அவளிடம் இருக்கிறது. அடுத்து இட் ஹேஸ் அதுவிடம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? இட் ஹேஸ் எ பென் அப்படின்னா அதுவிடம் ஒரு பேனா இருக்கிறது. புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஷார்ட்டாக நம்ம வந்து ஸ்பீடாக முடிக்கின்றனால ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிருக்கேன். நெக்ஸ்ட்டு குமார் ஹேஸ். குமார் ஹேஸ்னா குமாரிடம் இருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் பாஸ்ட்டு. பாஸ்ட் என்னோட ஹீ ஹேட். பாஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்டுமே பாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேடு தான். ஸோ ஹீ ஹேட் அப்படின்னா அவனிடம் இருந்தது, இல்லைன்னா அவன் வைத்திருந்தான். புரிஞ்சுதுங்களா? அவன் வைத்திருந்தான், இல்லைன்னா அவனிடம் இருந்தது. சி ஹேட் அப்படின்னா அவளிடம் இருந்தது. நெக்ஸ்ட் இட் ஹேட். இட் ஹேட்னா அதுவிடம் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குமார் ஹேட் அப்படின்னா குமாரிடம் இருந்தது. ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் பார்க்க போகிறோம். ஹீ வில் ஹேவ். ஸோ அங்கே ஹேஸ் வந்ததே இங்கே வில் ஹேஸ் வராதான்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ வில் வந்துட்டாலே ஹேவ் தான் வரும். ஸோ ஹீ வில் ஹேவ்னா அவனிடம் இருக்கும், இல்லைன்னா அவன் வைத்திருப்பான். நெக்ஸ்ட்டு சி வில் ஹேவ் அப்படின்னா அவளிடம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் ஹேவ் அப்படின்னா அதுவிடம் இருக்கும். நெக்ஸ்ட் இல்லை ஃபைனலாக குமார் வில் ஹேவ் குமாரிடம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் புதுசாக கற்றுக்குறாங்களே அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். தேர்ட் பர்சனில் சிங்குலரை வச்சு வாக்கிங்கில் உருவாக்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சனில் ப்ளூரல் தேயை வச்சு நம்ம வந்து வாக்கிங்கில் ஷார்ட்டாக பார்த்துட போகிறோம். ஸோ பி வெர்பு. ஸோ சப்ஜெக்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? தே. ஸோ தே வந்துட்டால் ப்ரெசன்ட்டில் என்ன வரும்? ஆர். தே ஆர் ஹியர் அப்படின்னு நம்ம எழுதிக்கிட்டோம்னு வச்சிங்களேன். அப்படின்னா அவர்கள் இங்கு இருக்கிறார்கள். ஓகேங்களா? அவர்கள் இங்கே இருக்கிறார். ஸோ நம்ம ஹியர்லாம் வித ஆப்ஜெக்ட் போடலாம், நம்ம ஷார்ட்டாக பார்க்குறோம். ஸோ அப்புறம் தே ஆர் அப்படின்னா அவர்கள் இருக்கிறார்கள். நெக்ஸ்ட்டு தே வேர். ஆர்ன்றது ப்ரெசன்ட், வேர்ன்றது பாஸ்ட். ஸோ தே வேர் அப்படின்னா அவர்கள் இருந்தார்கள். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர். ஸோ தே வில் பி. தே வில் பின்னா அவர்கள் இருப்பார்கள். பி வெர்ப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது டூ வெர்பு. டூ வெர்பில் தே வந்துட்டால் டூ தான் வரும். தே டூ. தே டூனா அவர்கள் செய்கிறார்கள். நெக்ஸ்ட்டு தே டிட். தே டிட்னா அவர்கள் செய்தார்கள். நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில் தே வில் டூ. தே வில் டூனா அவர்கள் செய்வார்கள். ஸோ டூ வெர்ப் கம்ப்ளீட் பண்ணால் நெக்ஸ்ட் மெயின் வெர்பு. ஸோ தே வந்துட்டா ரைட்.
தே ரைட்னு வரும், எஸ்லாம் அங்கே ஆட் ஆகுது. ஓகேங்க. ஸோ தே ரைட்னா அவர்கள் எழுதுகிறார்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தே ரோட் அப்படின்னா அவர்கள் எழுதினார்கள். நெக்ஸ்ட்டு ஃபியூச்சரில் தே வில் ரைட் அப்படின்னா அவர்கள் எழுதுவார்கள். ஸோ மெயின் வேர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா ஹேஸ் ஹேவ் ஹேட் யூசேஜ். தே வந்துட்டா ப்ரெசன்ட் போது ஹேவ் தான் வரும். ஸோ தே ஹேவ் அவர்களிடம் இருக்கிறது, அல்லட்னா அவர்கள் வைத்திருக்கிறார்கள். புரிஞ்சுதுங்களா? ஸோ அவர்களிடம் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு தே ஹேட், தேஹன அவர்களிடம் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தே வில் ஹேவ், தே வில் ஹேவ்னா அவர்களிடம் இருக்கும், இல்லைன்னா அவர்கள் வைத்திருப்பார்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்டைங்களையும் வச்சுக்கிட்டு ஒரு கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது, அதாவது நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டால் நான் இங்கே இருக்கிறேன், அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டால் அவன் இங்கே இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து ஆன்சர் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் அவன் இங்கே இல்லை. புரிஞ்சுதுங்களா? நான் அங்கே இல்லை, நான் அங்கே இருந்ததில்லை, அந்த மாதிரி வருது பார்த்தீங்களா ஆன்சரு. ஸோ அது எப்படி உருவாக்குவது, அதாவது நாட்டை யூஸ் பண்ணி நாட் யூஸ் பண்ணணும், நாட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எது கூட நம்ம நாட் ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேள்வி கேட்பது, அவன் எங்கே இருக்கிறான், நீ எங்கே இருக்கிறாய், நீ எப்படி இருக்கிறாய், அந்த மாதிரி கேள்வி கேட்குறோம் பார்த்தீங்களா. ஸோ அது எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மறந்துடாமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நமது சேனலை நண்பர்களுக்கும் பகிருங்க, அடுத்தவங்களுக்கும் பயனளிக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.